ஹாய், வணக்கம். புதிய மாணவர் அவர்களுக்கு, அதாவது நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு வெல்கம் பண்ணுறோம். முதல் நாள் வீடியோ. இந்த வீடியோ வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணுன்னா தான் வண்டியில் என்ன செய்யணும்னு தெரியும். அதாவது நம்ம வண்டியில் என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும். அதுக்காக தான் அந்த வீடியோ போட்டிருக்கோம். முதல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிரைவிங் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா கண்ட்ரோலாக என்னன்னு சொல்ல போகிறோம். செல்ஃப், அதாவது டிரைவிங்னா கண்ட்ரோலில் செல்ஃப், மைனர், மேஜர், அதை பற்றி விளக்கத்தை நம்ம இதில் கொடுக்க போகிறோம். என்ன அது மாதிரி ஃபார்முலா, கண்ட்ரோலிங் டைம் 2 செகண்டு, கண்ட்ரோலிங் டிஸ்டன்ஸ் அதாவது 30 கிலோமீட்டர், அந்த மாதிரி விவரங்கள் சொல்ல போகிறோம். அடுத்ததாக மைனர் கண்ட்ரோல்னா என்ன, மேஜர் கண்ட்ரோல்னா என்ன, அதாவது செல்ஃப் கண்ட்ரோல், மைனர் கண்ட்ரோல், மேஜர் கண்ட்ரோல் அப்படிங்கிறத விளக்கத்தை சொல்ல போகிறோம். 90% ஒர்க்கு ஸ்டீரிங் ஆசிலேட்டர் தான். அதில் முதல்ல நம்ம 90% ஒர்க்கை படிக்க போகிறோம். 90% ஆபத்தும் ஸ்டீரிங் ஆசிலேட்டர் தான். அதனால் ஸ்டீரிங் ஆசிலேட்டர் நம்ம தெளிவாக படித்தா தான் நம்ம வந்து அடுத்த வண்டியை ரோட்டில் தெளிவாக ஓட்ட முடியும், ஆபத்து இல்லாமல் ஓட்ட முடியும். ஸ்டீரிங் கண்ட்ரோலை பற்றி ஒரு வார ட்ரைனிங் கொடுக்குறோம். அதில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். முதல் நாள் இன்றைக்கி ஆக்சிலேட்டர் மட்டும் தான் கொடுக்க போகிறோம். 20 கிலோமீட்டர் ஸ்பீடை தாண்டக்கூடாது. 20 கிலோமீட்டர் தாண்டினீங்கன்னா ஆக்சிலேட்டர் அதிகமாக பிடிக்குன்னு அர்த்தம். 20 கிலோமீட்டர் குறைஞ்சிங்கன்னா ஆக்சிலேட்டர் கொடுக்கலன்னு அர்த்தம். கரெக்டாக 20 கிலோமீட்டர் பிடிச்சி போகணும். ஏன்னா அவ்வளோதான், இது வேறு ஒன்றும் ட்ரைனிங் கிடையாது. வீடியோ பாருங்கள், அடுத்த குறையும் நான் பேசுகிறேன். ஓகே, காலை வணக்கம். காலை வணக்கம் சார். சரி, நீங்கள் முதல் நாள் கிளாஸ்க்கு வந்திருக்கீங்க. சரியா? டிரைவிங்னா என்ன? டிரைவிங் கண்ட்ரோல் எத்தனை டைப் கண்ட்ரோல் இருக்கு? நல்லா இருக்கு. செல்ஃப் கண்ட்ரோல், மைனர் கண்ட்ரோல், மேஜர். செல்ஃப் கண்ட்ரோல் யார்கிட்ட இருந்து வரணும்? செல்ஃப் கண்ட்ரோல் ஏனாட்ட இருந்து வரணும். முதல்ல செல்ஃப் கண்ட்ரோலும் வரணும். பயமோ ஒரு தெளிவில்லாததோ இருக்கக்கூடாது. சரியா? பழக்கம் வந்து மாறும். டீ குடிக்கிற பழக்கம் மாறும். அதாவது லைட்டாக குடிப்பான், சூடாக குடிப்பான், ஆற வச்சு குடிப்பான், என்ன ஸ்ட்ராங்காக குடிப்பான், குறையாக குடிப்பான், அதிகமாக குடிப்பான். ஆனால் பாடம் மாறாது. ஏபிசிடி மாறுமா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி. அவங்க வந்து டிரைவிங்கை பாடமாக படிக்கணும். பாடமாக படிக்கிறதுக்கு என்ன கொடுத்துருக்கோம்? வீடியோஸ் கொடுத்துருக்கோம். வீடியோஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்கோமா இல்லையா? சரி. இப்போ நமக்கு வந்து லேர்னர், டிரைவர், மாஸ்டர், அவங்க மாஸ்டர் லெவலில் கொண்டு போகிறதுக்கு நாங்கள் ரெடி. என்ன அதுக்கு ஆர்வம் மட்டும் இருந்தால் காணாது. அது கூட என்ன வேணும்? முயற்சி வேணும். சத்தமாக சொல்லுங்க. முயற்சி வேணும். நீங்கள் முயற்சி எடுத்தால் தான் முடியும். சரியா? இப்போ வாட்டர் டேங்கில் தண்ணி ஃபுல்லாக இருந்தால் தான் எல்லா பைப்லேயும் தண்ணி வரும், வேலை செய்ய முடியும். அது மாதிரி நம்ம மைண்டில் வீடியோ ஃபுல்லாக எழுதால் தான் நம்ம நாலேஜுக்கு டக்குன்னு வேலை செய்யும். கண்ட்ரோலிங் டைம் எவ்வளோன்னா 2 செகண்டு. 2 செகண்டுக்குள்ளே வேலை செய்யணும். நம்ம மைண்டில் எல்லாமே ஃபுல்லாக தெளிவாக இருக்கணும். இருந்தால் தான் வேலை செய்யும். ஓகேவா? இப்போ சாதம் வந்திருக்கா, 4 பருக்கையை பார்த்தா வயிறு நிறையாது. தட்டு அள்ளி போட்டு நிறைய சாப்பிட்டா தான் வயிறு நிறையும். சரியா? ரைட். இப்போ நம்ம டிரைவிங் சொன்னோம்னா 3 கண்ட்ரோல் சொல்லணும் இல்லையா? செல்ஃப் கண்ட்ரோல், அது நீங்கள் கொண்டு வரணும். மைனர் கண்ட்ரோல் எதெல்லாம் சொல்லலாம்? ஹாரன் அடிச்சு காட்டுங்க. ஹாரன், இண்டிகேட்டர், மிரர், டோர் லாக், அந்த கண்ணாடி ஏத்துறது இறக்குது, சீட் பெல்ட், எஃப்எம், ஏசி, இதெல்லாம் மைனர் கண்ட்ரோல். அதாவது வண்டி ஓட்டத்துக்கு பாதிப்பு இல்லாத கண்ட்ரோல். வண்டி ஓட்டத்துக்கு இல்லாத கண்ட்ரோல். அந்த கண்ட்ரோல் நம்ம வசதிக்காக வச்சிருக்கோம். அந்த மாதிரி கண்ட்ரோல் போகிறோம் மைனர் கண்ட்ரோல். மேஜர் கண்ட்ரோல்னா வண்டி ஓட்டத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கண்ட்ரோல். இப்போ நம்ம லேர்னர், டிரைவர், மாஸ்டர் சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி இதுலேயே வந்து 3 இருக்கு. சரியா? இதில் 3 விஷயம் என்னதுன்னா, இப்போ நம்ம லெக்கில் 3 கண்ட்ரோல், ஹேண்டில் 3 கண்ட்ரோல். சரியா? லெக்கில் 3 கண்ட்ரோல் என்னெல்லாம் இருக்கு? ஏபிசி. ஏ ஃபார் ஆசிலேட்டர், பி ஃபார் பிரேக், பிரேக்கில் கால் வச்சு காட்டுங்க, பிரேக்கில் கால் வச்சுக்கணும். சி ஃபார் கிளச். ஏபிசி. ஏபிசி இங்கேருந்து வரிசை எழுதணும்னா அதை அப்படியே உல்ட்டா பண்ணிடணும். ஏ பி சி அந்த மாதிரி. ஓகேவா? ரைட். இதுக்கு மைண்ட் வச்சுட்டா போதும். அடுத்து கையில் உள்ள கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங், கியர், ஹேண்ட் பிரேக். சரியா? ரைட். இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது என்னன்னா நமக்கு ஒரு வார்னிங் லேம்ப் காட்டும். சரியா? இப்போ நம்ம வண்டி சாவி ஆன் பண்ணலாம். நீ சாவி ஆன் பண்ணுங்க. சாவி ஆன் பண்ணதே 3 விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டீரிங் லாக்கு, இது பேட்டரி ஆன் ஆயிருக்கு. வண்டி ஸ்டார்ட் பண்ணி அந்த லைட் சைடில் திரும்ப ஒரு ஆஃப் பண்ணி போடுங்க. ஆன் பண்ணுங்க. ரைட் சைடில் ஒரு லைட் தெரியும் பாருங்க, அந்த லைட் ஆஃப் ஆகணும். ஆஃப் ஆன பிறகு நீ ஆஃப் ஆகிட்டா அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைட். எல்லா லைட் ஆஃப் ஆயிடுச்சா? இப்போ நம்ம ஹேண்ட் பிரேக் மட்டும் போட்டு வைப்போம். ஹேண்ட் பிரேக் போடுங்க. அங்கே போட்டீங்க, அது ஒரு லைட் வார்னிங் காட்டுங்க. அப்போ ஹேண்ட் பிரேக் போட்டுன்னு அர்த்தம். திரும்ப ஹேண்ட் பிரேக் எடுங்க.
அந்த லைட் ஆஃப் ஆகும். அப்போ வண்டி ஓட்டும் போது முதல்ல அதை கவனிங்க. அந்த டிஸ்பிளே லைட்டுக்கு பேர் வார்னிங், அது மைனர் கண்ட்ரோல். ஓகேவா? சரி, வண்டி ஆஃப் பண்ணும். சரி, வண்டி ஓட்டல 90% ஒர்க் என்னது நமக்கு? ஸ்டீரிங்கும் ஆக்சிலேட்டர். சரியா? அதிக டேஞ்சரான கண்ட்ரோல் ஆக்சிலேட்டர். அதுக்கு அடுத்து ஸ்டீரிங். அதாவது அது 60%, இது 30%. அதே ரிவர்ஸ் கியர் வந்தாச்சுன்னா ஆக்சிலேட்டர் கிடையாது. அந்த இடத்துல 60% எதே வந்துடும், ஸ்டீரிங் வந்து. 20% மூவிங், நெகட்டிவ் ஆக்சிலேட்டர். அது நம்ம படிக்க படிக்க தெரியும் நெகட்டிவ் ஆக்சிலேட்டர் என்ன தெரியும். ஓகேவா? புரிஞ்சுக்கா புரியலையா? இதுல வந்து ஸ்டீரிங் ஆக்சிலேட்டர் 90% வேலை கிடையாது. அப்ப 90% ஆபத்து எது? ஸ்டீரிங் ஆக்சிலேட்டர். சரி, இந்த ஸ்டீரிங் ஆக்சிலேட்டருக்கு நம்ம இன்னொரு இது சொல்லலாம். நம்ம டோட்டல் பாடி இல்லையா, நம்ம ஸ்ட்ரக்சர் இது பார்க்க அழகா இருக்கணும்னா நம்ம பாடியில எந்த பார்ட்ஸ் முக்கியமானது? முதுகெலும்பு இல்லையா? அப்போ இந்த முதுகெலும்பு அழகா நல்லா இருந்தாதான், ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நம்ம பாடி நிமிர்ந்து பார்க்க கம்பீரமா அழகா இருக்கும். அது மாதிரி இங்க டிரைவிங்க்கு முதுகெலும்பு அப்படின்னாலே ஸ்டீரிங்கும் ஆக்சிலேட்டர். சரியா? அந்த ஸ்டீரிங் ஆக்சிலேட்டர் நம்ம தெளிவா தெரிஞ்சுட்டு வந்து அப்ளை பண்ணணும். இது முதல் நாள் வீடியோ ஸ்டீரிங் ஆக்சிலேட்டர் எப்படி கொடுக்கணும், ஸ்டீரிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நேராக போதா ஸ்டீரிங் கை எங்க வைக்கணும்? 9 வைக்கணும். எப்படி வைக்கணும்? நியூஸ் பேப்பர் பிடிக்கிற மாதிரி லைட்டா பிடிக்கணும். நியூஸ் பேப்பர் டைட்டா பிடிச்சா என்ன ஆகும்? நியூஸ் பேப்பர் பிடிச்சி காட்டணும். ஸ்டீரிங் நியூஸ் பேப்பர் பிடிச்ச மாதிரி பிடிக்கணும். இதை நம்ம டைட்டா பிடிச்சா என்ன ஆகும்? டைட்டா பிடிங்க, கசங்கிரும், நம்ம படிக்கவும் முடியாது. கூட கொஞ்சம் டைட்டா பிடிச்சா கிழிஞ்சிடும். சரியா? சரி. அதே மாதிரி திருப்பும் போது 12/6. இப்போ ரைட்டா ரைட் ஹேண்ட் மேல, லெஃப்ட் ஹேண்ட் கீழே. லெஃப்ட்ல திரும்பும்போது லெஃப்ட் ஹேண்ட் மேல, ரைட் ஹேண்ட் கீழே. அப்படி 12/2 இருந்துச்சுன்னா ரைட் சைடில் டைனிங் ஹால், லெஃப்ட் சைடில் ரெஸ்ட் ரூம். ரெஸ்ட் ரூம்ல லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணணும், ரைட் சைடில் டைனிங் ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணணும். டைனிங் ஹாலில் ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? சரி, நீங்கள் ஆசிரியர் கொடுத்து பழகுவோம். முதல்ல வந்து ஆசிரியர் கொடுத்து பழகும். 2ஆம் நாள் ஸ்டீரிங் வரும். அந்த ஆசிரியர் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா 20 km ஸ்பீடை தாண்டக்கூடாது. 20 தாண்டிச்சுன்னா நீங்க ஆக்சிலேட்டர் அதிகமா கொடுக்கீங்கன்னு அர்த்தம். 20 குறைஞ்சா நீங்க ஆக்சிலேட்டர் கொடுக்கலன்னு அர்த்தம். கொடுக்காம இருக்கக்கூடாது, அதிகமாக கொடுக்கும். சரியா? அப்போ ஆக்சிலேட்டர் முதல்ல நமக்கு கண்ட்ரோல் ஆகணும். டேஞ்சர் கண்ட்ரோல ரைடிங்ல வந்து நமக்கு 60% ஆக்சிலேட்டர், ஸ்டீரிங் 30%. அதே ரிவர்ஸ் கியர்ல வரும்போது என்னன்னா அப்படியே மாறிடும். இந்த ஆக்சிலேட்டர் கிடையாது. அப்போ 60% ஸ்டீரிங் தான் வரும். ஆனால் படிக்கும்போது நம்ம ஸ்டீரிங் நல்லா தெளிவாக படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரிவர்ஸ் கியர்ல ஈஸியாக போயிடும். சரியா? இப்போ நம்ம ஸ்டீரிங்கை பற்றி 2ஆம் நாள் கிளாஸ் நம்ம பார்ப்போம். அதில் டைரி வச்சு சுற்றி பார்க்கணும். குறைஞ்சது ஒரு 200 டைம் டைரி வச்சு சுற்றி பார்க்கணும். இதுக்குள்ள வீடியோ அங்கே கிடைக்கு, பார்த்துட்டு வாங்க. நம்ம நாளைக்கு அதாவது 2ஆம் நாள் வீடியோ உங்களுக்கு எடுப்போம். ஸ்டீரிங் ஒரு 10-15 பாயிண்ட் சொல்லுவோம். அந்த 10-15 பாயிண்ட் தெரியணும்னா நீங்கள் ஸ்டீரிங்கை பற்றி நல்லா தெளிவாக பார்த்துட்டு வரணும். டைரி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? இல்லை டைரி எடுத்து கொடுக்கணும். இப்போ 9 மூணில் நீங்கள் பிடிச்சிருக்கீங்க. இது வந்து 9 மூணு. இப்போ ரைட்டை திரும்பணும். அப்போ ரைட் ஹேண்ட் மேலே வைங்க. லெஃப்ட் ஹேண்ட் இது 12/6. மெதுவாக ஒரு சுற்றுங்க. மேலே கீழே கை வர்ற வரைக்கும் சுற்றுங்க. வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ குறைய அடுத்து என்ன சொல்லலாம் அப்படின்னா 20 km ஸ்பீடில் தான் போகணும். நம்மளை ஓவர்டேக் பண்ணி போகிறவங்க நம்மளை திரும்பி பார்க்கக்கூடாது. மாஸ்டருக்கே மெயினாக ஸ்டீரிங் வரக்கூடாது. நியூஸ் பேப்பர் பிடிச்ச மாதிரி தான் ஸ்டீரிங் பிடிக்கணும். இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். அது போக 2ஆம் நாள் முழுக்க ஸ்டீரிங்கை பற்றின கிளாஸு. அதனால் ஸ்டீரிங் நல்லா தெளிவாக பாருங்கள். ஸ்டீரிங் எப்படி பிடிக்கணுங்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் பாருங்கள். கிளாக் படம் போட்டிருப்போம். இல்லை, கிளாக் படம் போட்டிருப்போம். பக்கத்துலேயே டைரி வச்சு சுற்றி காட்டுவோம். இந்த 2 முக்கியம். கிளாக்கில் உள்ள 12/6 நம்ம டேரிங் மேனுக்கு, 9-3 நேராக போகிறதுக்கு. அந்த 12/6 2ஆக பிரிச்சுட்டா ஸ்டீரிங் அரை வட்டத்தில் ரைட் சைடில் உள்ள வட்டம் அது டைனிங் ஹால், லெஃப்ட் சைடில் உள்ள வட்டம் ரெஸ்ட் ரூம். அப்போ வலதுகை டைனிங் ஹால் வேலை செய்யும், இடதுகை ரெஸ்ட் ரூமில் வேலை செய்யும். இந்த கை அந்த பக்கமோ அந்த கை இந்த பக்கமோ இந்த மாதிரி கை கிராஸ் ஆகக்கூடாது. இதைத்தான் நம்ம சொல்லியிருப்போம். டைரி வச்சு ஒரு 200 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே நம்ம கிரவுண்டில் எட்டி போடுறது ரொம்ப ஈஸி. வீடியோலேயே நாங்கள் தெளிவாக காட்டியிருக்கோம். பாருங்கள், பார்த்துக்கிட்டு நம்ம தொடர்ச்சியாக அதை பற்றி தெளிவாக படிப்போம். வீடியோ பாருங்கள். இது ஒரு சுற்றாக கை கீழே வைங்க. ஒரு சுற்று நிற்கட்டும், கம்ப்ளீட் ஆகும். ஒரு சுற்று வந்துட்டா இப்போ திரும்ப 2ஆவது சுற்று. கீழே உள்ள கையை எடுத்து முதல்ல மேலே வைங்க. கீழே உள்ள கை முதல்ல மேலே வைங்க, மேலே உள்ள கையை கீழே வைங்க. இப்போ 2ஆவது சுற்று. ரைட்லேயே மேலே ரைட்டு தானே. இப்போ திரும்ப ஒரு சுற்று. கீழே உள்ள கையை எடுத்து மேலே வைங்க, மேலே உள்ள கை கீழே வைங்க. இது 3ஆவது சுற்று.
ஸ்டீரிங் மொத்த சுத்து 3 தான். 8 போடும்போது 6 சுத்து வரும். ஏன்னா திருப்பதுக்கு 3 சுத்து, நேரம் எடுக்கிறதுக்கு 3 சுத்து. அப்போ நம்ம ரைட்ல திரும்புறோம், லெஃப்ட்ல இடத்துல ரவுண்ட் அடிக்கணும். அப்போ நேரம் எடுக்கிறது 3, லெஃப்ட் திரும்ப வைக்கணும். அந்த மாதிரி 12 சுத்து வரும். அப்போ நம்ம எப்படி டைரி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா ரைட் ரைட் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணணும். ரொம்ப முள்ள கைவிங்க. இப்போ ரைட் ரைட் மேலே வைங்க, லெஃப்ட் எடுத்து கீழே வைங்க. ரைட்டில் சுற்றுங்க. கீழே உள்ள கை எடுத்து மேலே வைங்க, மேலே உள்ள கை கீழே வைங்க. மறுபடியும் ரைட், திரும்ப மறுபடியும் ரைட். அதே மாதிரி லெஃப்ட் லெஃப்ட், மறுபடியும் லெஃப்ட், மறுபடியும் லெஃப்ட். இந்த மாதிரி ஒரு 200 டைம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். ஸ்டீரியோட மொத்த சுற்றுனா 3 தான். சரியா? இப்போ நமக்கு லெஃப்ட்ல திரும்ப வச்சுக்கோங்க. நீங்கள் ரோட்டில் போகும்போது லெஃப்ட் திரும்பிங்கன்னா லெஃப்ட்டில் திரும்பினா 3 சுற்று தேவைப்படும், கொஞ்சம் வேகமாக திருப்பணும். ரைட்டில் திரும்பினா 2 சுற்று தேவைப்படும், மெதுவாக திருப்பினா போகும். ஏன்னா நம்ம லெஃப்ட் சேனல் கவர் பண்ணணும். ரோட்டில் போகும்போது நம்ம வண்டி எங்கே போவோம், லெஃப்ட் ஓரமாக போகணும் இல்லையா? அப்போ லெஃப்ட் சேனல் கவர் பண்ணணும். அதுக்காக நம்ம நினைக்கணும் 3 சுற்று வேகமாக சுற்றணும். நீ சுத்த ஆரம்பிக்கிற இடம், சுத்துற வேகம், சுத்துற எண்ணிக்கை பொறுத்து வண்டி தெளிவாகும். சரியா? இது ரொம்ப கவனம். ஓகேவா? சரி. அதே மாதிரி நம்ம பார்க்குற வியூ பார்த்தீங்கன்னா இது ஃபார்வேர்டு, இது வந்து வியூ. 30 அடி தாண்டி போகணும். 30 அடிக்கு உள்ள வந்து பிளைண்ட் ஸ்பாட் சொல்றது, நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயம். சரியா? அடுத்து இந்த லெஃப்ட் பார்த்தீங்கன்னா லெவல், இது வந்து ரோடு எண்ட்ல இருந்து, அதாவது இப்போ நமக்கு மெயின் ரோட்ல பைபாஸ்ல எல்லாம் போறோம்னா கோடு கொடுப்பாங்க. அந்த கோட்ல இருந்து 2 அடி 1 அடி உள்ள வரலாம். நம்ம சிட்டிக்குள்ள, கிராமத்துக்குள்ள சிட்டிக்குள்ள போகும்போது சிங்கிள் ரோட்ல நினைச்சோம் அந்த கோடு இருக்காது. அப்ப என்ன, ரோடு எண்ட்ல இருந்து 1 அடி உள்ள வரும். ரோடு எண்ட்ல இருந்து 1 அடி நினைச்சணும் உள்ள வரும். ஓகேவா? ரைட். இது வந்து நம்ம வண்டியோட லெவல், இது வியூ. ஓகேவா? இப்போ டிரைவ் பண்ணதுக்கு 3 கண்டிஷன் சொல்லுவோம். 3 கண்டிஷன் உள்ளது. 20 கிலோமீட்டர் ஸ்பீடை தாண்டக்கூடாது, மாஸ்டர் டேக்கு வரக்கூடாது, நம்ம ஓவர்டேக் பண்றவங்க நம்ம திரும்பி போகக்கூடாது. நீங்க ஸ்டீரிங் கரெக்டா பண்ண மாஸ்டர் கே ஸ்டீரிங் வருமா? வராது. சைட்ல போறவங்க நம்ம திரும்பி பார்த்தோம்னா நம்ம வண்டி ஓட்ட ஒழுங்கா போகலன்னு அர்த்தம். இதை எனக்கு கவனிக்கணும். சரியா? 20 கிலோமீட்டர் தாண்டினு ஆஸ்டேட் அதிகமாக கொடுக்கலன்னு அர்த்தம், 20 கிலோமீட்டர் குறைஞ்சுன்னா ஆஸ்டேட்டே கொடுக்கலன்னு அர்த்தம். அதையும் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கணும். அந்த மீட்டரை பார்த்து கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? டிரைவிங்ல 90% ஒர்க்கு ஸ்டீரிங் ஆஸ்டேட், 90% ஒர்க்கு ஆபத்தும் ஸ்டீரிங் ஆஸ்டேட் தான். ஃபர்ஸ்ட் 1 வாரம் இதுதான் கிளாஸ் கொடுப்போம். முதல் கிளாஸ்ல நேர் ரோட்ல போவோம். 2வது கிளாஸ் கொஞ்சம் தெருக்குள்ள ஒரு 10-20 டேனிங் பார்ப்போம். 3வது கிளாஸ் ஒரு 30-40 டேனிங் பார்ப்போம். 5வது கிளாஸ்ல உடனே நேரம் எடுக்கிற மாதிரி ஒரு 60 டேனிங் கிட்ட பார்ப்போம். அதோட இந்த ஸ்டீரிங் ஆஸ்டேட் கிளாஸ் முடிஞ்சு அடுத்து கியருக்கு வரும். பாடம் மறக்குமா? மறக்காது. பழக்கம் வந்து மாறும். பாடங்கள் நீங்க வீடியோ பாக்குறதுல தான் இருக்கு. ஏபிசிடி நம்ம சின்ன பிள்ளையில படிச்சது, இப்போ ஏபிசிடி அதே தான். ஓகேவா? ஆனா பழக்கம் மாறும். சின்ன பிள்ளையில பால் குடிச்சிருப்போம், இப்ப டீ குடிப்போம். என்ன, இன்னும் கொஞ்ச நாள் போனா சரக்கு அடிக்கணும்னா சரக்கு அடிப்போம். பழக்கம் மாறுதா இல்லையா? சரியா? சாப்பாடு அடிச்ச முதல்ல கம்மியாக தான் சாப்பிடுவோம், அப்புறம் வயசுக்கு நல்லா சாப்பிடுவோம், அப்புறம் வயசானப்பறம் மறுபடியும் குறைச்சிருவோம். இதெல்லாம் பழக்கம். பழக்கம் வந்து நிச்சயம் மாறும். நல்ல புரியுற மாதிரி சொல்லலாம். ஒரு டீ குடிக்கிற பழக்கத்தையும் சொல்லலாம். ஒரு ஆள் ஸ்ட்ராங்கா குடிப்பாரு, ஒரு ஆள் லைட்டா குடிப்பாரு, ஒரு ஆள் சூடா குடிப்பாரு, ஒரு ஆள் ஆற வச்சு குடிப்பாரு, ஒரு ஆள் அதிகமா குடிப்பாரு, ஒரு ஆள் கம்மியா குடிப்பாரு, ஒரு ஆள் லைட்டா குடிப்பாரு, ஒரு ஆள் ஸ்ட்ராங் டீயா குடிப்பாரு. இப்படின்னு நம்ம மாற்றி மாற்றி சொல்லிட்டே இருக்கோம். சரியா? அதனால நமக்கு வந்து பாடம் மாறாது. டிரைவிங்க பாடமா தான் படிக்கணும். பாடமா படிக்கிறதா கொடுத்துற வீடியோ கண்டிப்பா தெளிவா பார்த்து வந்து மறுபடியும் சொல்லுவோம். என்ன, ஆர்வம் தான் காணுமா? காணாது. அது கூட என்ன வரணும்? முயற்சிங்கிறது என்னது? எங்க வீட்டுல இருந்து மென்டலி ப்ரிப்பேரா வரதான், அறிவுபூர்வமான வேலை. சரியா? இப்ப நம்ம கவர்மெண்ட் லெஃப்ட் சேனல் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுவே அதுக்கு தான். இப்ப நம்ம பழக்கத்தை இந்தியா ஃபுல்லா பழக்கத்துல என்ன இருக்கு? ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணணும் இருக்கு. வலது கேட்டு கொடுக்கணும், வலது கேட்டு வாங்கணும், வலது பக்கம் போகணும், வலது பக்கம் தான் சாப்பிடணும். உடம்புக்கு ஆரோக்கியமான விஷயம் போது வலது பக்கம் தான் பந்தியில பரிமாறுவாங்க. என்ன, சாமி கும்பிடும்போது சாமிகிட்ட பிரசாதம் வாங்கும்போதும் வலது கை தான், தீபாவளி காட்டும் போதும் வலது கை தான் இல்லையா? அது மாதிரி வலதுன்னு சொல்லி நம்ம இடது கை பழக்கத்தை குறைச்சிட்டாங்க. ஆனா முன்ன பழைய ஆட்கள் பெரியவங்க சொல்லுவாங்க, அவனுக்கு இடது கை பழக்கம் உண்டு அப்படின்னா அவன் நல்லா பிரில்லியண்டா இருப்பான் அப்படிம்பாங்க. ஆனா இடது கை பழக்க விட மாட்டாங்க. இங்க டிரைவிங்ல முழுக்க லெஃப்ட் தான், முழுக்க லெஃப்ட் தான். காலியா இருக்கிற மூடியை வேலை செய்ய வைக்கிறாங்க. அப்ப முழுக்க லெஃப்ட் தான். கண்ட்ரோலிங் ஸ்பீடு எவ்வளவு தெரியுமா?
30 கிலோமீட்டர் ஸ்டார்டிங்ல. எப்பவுமே கண்ட்ரோல் ஸ்பீடுங்கிறது 30 கிலோமீட்டர். 30 கிலோமீட்டருக்குள்ள போகக்கூடிய வண்டி நம்ம என்ன சொன்னாலும் கேட்கும். நம்ம டிரைவிங் ஃபுல்லாவே 30 கிலோமீட்டருக்கு உள்ளதான். கண்ட்ரோலிங் டைம் எவ்வளவு இருக்குன்னா 2 செகண்ட். 2 செகண்டுக்குள்ள நீங்க சிந்திச்சு தீர்மானிச்சு செயல்படணும். மூவிங் டிஸ்டன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகக்கூடிய ஒரு வண்டி ஒரு வினாடிக்கு 8 அடி தூரத்தை கடக்கும். இது மூவிங் டிஸ்டன்ஸ். இதுதான் டிரைவிங்கோட ஃபண்டமெண்டல் ஃபார்முலா. அதனால முதல்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம வேணுமோ அந்த அளவுக்கு அவ்வளவு கொடுத்தாச்சு. நல்லா தெளிவா வரணும், தெளிவா எடுக்கணும். மறுபடியும் 3 கண்டிஷன் ஞாபகத்துக்கு பார்ப்போம். கண்டிஷன் சொல்றீங்களா? செல்ஃப் கண்ட்ரோல், மைனர் கண்ட்ரோல், மேஜர் கண்ட்ரோல். நான் சொல்றேன், இப்ப நீங்க வண்டி ஓட்டும் போது 3 கண்டிஷன் சொன்னேன் இல்லையா? 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகணும். ஸ்டீரிங் கண்ட்ரோல் இருக்கணும். ஸ்டீரிங் கண்ட்ரோல் மாஸ்டர் கை வைக்க கூடாது. மூணாவது என்னது? மூணாவது ஓவர்டேக் பண்றவங்க திரும்பி பார்க்க கூடாது. பார்த்தா நம்ம டிரைவிங் தப்பா பண்ணணும்னு அர்த்தம். இதை மைண்ட் வச்சுட்டே ஓடும். ஓகேவா? புரிஞ்சுக்கா? தெளிவா பண்ணலாமா? ஓகே, வாழ்த்துக்கள். சரி, வீடியோ பாத்தீங்களா? டிரைவிங்கோட ஃபண்டமெண்டல் ஃபார்முலா தெரியுமா? கண்ட்ரோலிங் டைம் 2 செகண்ட், கண்ட்ரோலிங் ஸ்பீடு 30 கிலோமீட்டர். 40 கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய வண்டி ஒரு வினாடிக்கு 8 அடி தூரம் போகும். இது மூவிங் டிஸ்டன்ஸ். இந்த 3 தான் ஃபண்டமெண்டல் ஃபார்முலா. மறுபடியும் சொல்றேன், டேஞ்சரான கண்ட்ரோலும் ஆஸ்ட்ரேட்டிவ் ஸ்டீரிங் தான். அதிகமாக வேலை செய்யக்கூடிய கண்ட்ரோலும் ஆஸ்ட்ரேட்டிவ் ஸ்டீரிங் தான் 90%. ஸ்டீரிங்கை பற்றி தெளிவாக தெரிஞ்சால் ரிவர்ஸ் கியருக்கு ஈஸியாக இருக்கும். மறுபடியும் மேஜர் கண்ட்ரோல் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பாருங்கள். அதுக்கடுத்தால ஸ்டீரிங்கில் எப்படி பிடிக்கணும் பிடிக்கக்கூடாதுன்னு ஒரு வீடியோ உங்களுக்கு தர பாருங்கள். பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கிளாஸ்க்கு வரும்போது தெளிவாக வாங்க. ஓகே, முதல் ஒரு வாரத்துக்கு ஸ்டீரிங் மட்டும் பயன்படுத்துங்க. கியர், ஹேண்ட் பிரேக் தேவையில்லை. அது மாதிரி பிரேக்கு, கிளட்சி தேவையில்லை. ஆஸ்ட்ரேட்டர் மட்டும் முதல் ஒரு வாரத்துக்கு பயன்படுத்துங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். முதல் ஒரு வாரத்துக்கு ஸ்டீரிங் மட்டும் பயன்படுத்துங்க. கியர், ஹேண்ட் பிரேக் தேவையில்லை. அது மாதிரி பிரேக்கு, கிளட்சி தேவையில்லை. ஆஸ்ட்ரேட்டர் மட்டும் முதல் ஒரு வாரத்துக்கு பயன்படுத்துங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஸ்டீரிங் பற்றி பார்த்தீங்களா? தெளிவாக பார்த்தீங்களா? ரைட். இது நாளைக்கு கிளாஸுக்கு வரும்போது ஸ்டீரிங் அந்த மாதிரி டைரி வச்சு ஒரு 200 ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி முதல் நாள் 20 கிலோமீட்டர் ஸ்பீடு தாண்ட வேண்டாம். அதுதான் முதல் கண்டிஷன். ஆஸ்ட்ரேட்டிங் பிடிக்கிங்களா பிடிக்கலாம் இதுக்கு மாஸ்டர் கை ஸ்டீரிங் வரக்கூடாது. அது நீங்கள் ஸ்டீரிங் பிடிக்கிறதுக்கு. அதுபோக மிரரில் எப்படி பார்க்கணும் என்னங்கிறது நாங்கள் அதில் சொல்லியிருக்கோம். அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நம்மளை ஓவர்டேக் பண்ணுறோம், நம்ம திரும்பி போகக்கூடாது. அவ்வளோதான். இப்போ முதல் நாள் உள்ள கண்டிஷன் தெளிவாக வீடியோ ஒரு தடவைக்கு பல முறை பார்த்து மைண்டில் புரிஞ்சுது. அதான் என்ன செய்யணும் தெரியாமலே செய்கிறத விட என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறது நல்லது. ஓகேவா? வாழ்த்துக்கள் மாணவர்களே. பயிற்சியை சிறப்பாக செய்வோம். ஓட்டுநர் பயிற்சி பள்ளியில் கைதேர்ந்த ஓட்டுநராக வருவோம். நன்றி, வணக்கம். 2வது நாள் வாகன பயிற்சிக்கு ஸ்டீரிங்கும் ரொம்ப முக்கியமானது. நம்ம ஸ்டீரிங் மட்டும்தான் பார்க்க போகிறோம். அதில் ஒரு 15 பாயிண்ட் சொல்லுவோம். அப்போ அது என்னெல்லாம் புரியணும் அதுதான் இந்த வீடியோவில் பாருங்கள். நம்ம பக்கத்தில் வாட்ச் படம் போட்டிருக்கோம். நேராக போகும்போது வாட்சில் 9 இங்கே இருக்கும். அது மாதிரி ஸ்டீரிங்கில் 9 பிடிக்கணும். திருப்பும்போது 12 எங்கே இருக்கோ அது மாதிரி 12 கை வச்சு திருப்பணும். இப்போ அதை நம்ம வீட்டில் வச்சு டைரி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதை தான் இப்போ இந்த தம்பி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரைட்டை திருப்பணும் அப்படின்னா ரைட்டு கேன் 12, லெஃப்ட் கேன் 6. இப்போ வலது பக்கம் திருப்பணும். அப்போ பாதியை 2ஆக பிரிச்சுக்கிட்டோம்னா டைனிங் ஹால், ரெஸ்ட் ரூம்னு வச்சுக்கலாம். வலது பக்கம் டைனிங் ஹால், இடது பக்கம் ரெஸ்ட் ரூமு. டைனிங் ஹாலில் வலது கை வேலை செய்யணும், ரெஸ்ட் ரூமில் இடது கை வேலை செய்யணும். 12 வச்சு நம்ம சுற்றி ப்ராக்டிஸ் பண்ணணும்னா நமக்கு டேனிங்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிங்கிள் கண்ட் அப்படின்னா வலது கை 1ஆம் நம்பரில் இருக்கணும். அதே மாதிரி இடது கை சிங்கிள் கண்ட் பிடிக்கணும்னா 11ஆம் நம்பரில் இருக்கணும். இந்த விஷயங்களை நம்ம தெளிவாக தெரிஞ்சுட்டு வந்தோம்னா 8 போடும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அப்போ நிறைய பாயிண்ட்டும் நாங்கள் சொல்லுவோம். அதையும் நீங்கள் மனசில் தெளிவாக வச்சுக்கலாம். ஸ்டைலான கண்ட்ரோல் ஸ்டீரிங் தான். அதை வச்சு நம்ம தெளிவாக படிச்சுக்கலாம். ஏன்னா ஸ்டீரிங் தெளிவாகிட்டனாலே ரிவர்ஸ் கியர் 60% அதில் தான் வருது. ரிவர்ஸ் கியரில் ஸ்டீரிங் தெளிவாக பண்ணால் 60% பாஸ் ஆகிடலாம். அதனால் தெளிவாக ஸ்டீரிங்கை பற்றி தெரிஞ்சுட்டு வாங்க. பயிற்சி எடுப்போம். நன்றி, வணக்கம்.